வணக்கம். எதிர்காலத்தை பற்றிய ஒரு அதிகமான கவலை எப்பவுமே உங்களை துரத்தினே இருக்குதுங்களா? நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களை விட்டு போக மாட்டேங்குது. எத்தனையோ பேர் எத்தனையோ அட்வைஸ் கொடுத்துட்டாங்க, கவலைப்படாதீங்க, நீங்களும் முயற்சி பண்ணிட்டீங்க, ஆனால் கவலை உங்களை விட்டு போக மாட்டேங்குதா? நான் சொல்கிறேன், கவலைப்படுங்க. எல்லாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, கவலைப்படுங்க. ஏன்னா உங்களுடைய சுபாவம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் கட்டாயப்படுத்தி கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய சுபாவத்துக்கு மாற்றாக நீங்கள் செய்ய முடியாது. அதனால் கவலைப்படுங்க. ஆனால் எப்படி கவலைப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவலைப்படுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. முதல் பாயிண்ட், நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் என்ன தவறாக நடந்துடும் அதை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படணும். 1 வருஷம் 2 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுது, இல்லை 6 மாதத்துக்கு மேலே என்ன தவறாக நடக்க போகுது அதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனாக்கா 6 மாதத்துக்குள்ளே என்ன தவறாக நடந்துடும் அப்படின்றத பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படணும். இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் டெய்லி உட்காந்து கவலைப்படணும். உங்கள் மனசு என்னென்னலாம் சொல்லுமோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா கவலைப்படுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நாளடைவில் உங்கள் மனசே எப்படி நம்ம கவலைப்படுறது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆகிடும். மூன்றாவது, ப்ரெசண்ட் மொமெண்ட் மெடிடேஷன் ஒன்று நீங்கள் செய்யணும். அதாவது உங்களுடைய மூச்சை 21 மூச்சை, இயல்பான மூச்சை 21 மூச்சை நீங்கள் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டு பிறகு அப்புறமா நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, ஃப்யூச்சர் எதிர்காலம் அப்படின்றது ஒரு ரகசியம், அது என்னது அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட் நிகழ்காலம் என் கையில் இருக்குது, இது ஒன்று தான் உண்மை, எதிர்காலம் எனக்கு என்ன அப்படின்றது தெரியலை, ஆல் இஸ் வெல், நல்லதே நடக்கும், ஒளிமயமான எதிர்காலம், இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் மனசில் ரிப்பீட் பண்ணினே இருங்க 21 முறை. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அப்படி இல்லை, ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் 21 முறை சொல்லணும். ஸோ இந்த மெடிடேஷனில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், 21 முறை மூச்சை எண்ணணும், 21 முறை ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் 21 முறை மனசிலே சொல்லணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு உள்ளே தான் கவலைப்படணும். ரெண்டாவது, இதை பற்றி நீங்கள் உட்காந்து நல்லா 10 நிமிஷம் டெய்லி கவலைப்படணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து ப்ரெசண்ட் மொமெண்ட் மெடிடேஷன் செய்யணும். அதில் 21 முறை மூச்சை எண்ணணும், 21 முறை ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற மெடிடேஷன் செய்யணும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். போதி நல வாழ்வு மையத்தில் நாங்கள் இலவசமாகவே இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுன்னு இருக்கிறீங்களா, கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த கவுன்சிலிங் மாடர்ன் சைக்காலஜி, சைக்கோ தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கலந்து இருக்கும் இந்த கவுன்சிலிங். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.